ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திருத்தணி போயிட்டுருக்கோம் முருகரை பார்க்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து டிஆர்டி அப்படி போட்டு வரும் திருத்தணி ட்ரெயின். நாங்கள் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் ஏஜேஜே அரக்கோணம் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் வந்து அரக்கோணத்தில் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படி நடக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ். நாங்கள் வந்து நடந்து தான் போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுதான் வந்து அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸுமே வந்து திருத்தணி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் போகும். நாங்கள் வந்து திருப்பதி பஸ் ஏறினோம். இந்த பஸ் டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 12 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அரக்கோணம் டு திருத்தணி போகிற வழி இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை சூழல் நிறைஞ்சிருக்கும். இது வந்து பழைய காலத்து சிவன் கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். போகும்போது நாங்கள் அரக்கோணத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து திருத்தணி பஸ் பிடிச்சி திருத்தணி போயிட்டு சாமி கும்பிட்டோம். வரும்போது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நாங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக நடந்தால் போவோம். இந்த வாட்டி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நாங்கள் தேவஸ்தானம் பஸ்ஸில் தான் போனோம். நம்ம அரக்கோணத்துலேருந்து திருத்தணிக்கு இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். திருப்பதின்னு போட்டிருக்கு பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்டு. இங்கே இறங்கிட்டு பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோன்னா ஒரு நிமிஷம் நடந்தாலே ஸ்ரீ துர்கா அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக போனீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு போகிற பஸ்ஸெலாம் இருக்கும். வெளிலேருந்து பக்கம் சின்னதாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் இருக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த பஸ் தான் தேவஸ்தானத்துக்கு போகும். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா, போயிட்டு வரத்துக்கு 20 ரூபா. நம்ம இந்த கேட் வழியாக வராமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்தோன்னா படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டு வழியாகவும் நம்ம நடந்து போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். மொத்தம் 365 ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து போவோம்ல, அதுக்கு முன்னாடியே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் இடம். அந்த இடத்துல மொட்டை அடிச்சுட்டு நம்ம மேலே போகலாம். அப்படி இல்லைனா இப்போ புதுசாக வந்து மேலே பில்டிங் கட்டியிருக்காங்க மொட்டை அடிக்கிறதுக்காகவே, நம்ம அங்கேயும் போய் மொட்டை அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கலாம். எனக்கு திருத்தணி முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் தான் என்னோடய குலதெய்வம் ஆயிட்டார். இவர் தான் என் குலதெய்வம் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த தேவஸ்தானம் பஸ்ஸு மலை மேலே போயிட்டு நம்மளை இறக்கி விடும். எந்த இடத்துல இறக்கி விடுறாங்களோ அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கும். நிறைய பஸ் இருக்கும் தேவஸ்தானத்துக்கு. நம்ம கீழே 20 ருபீஸ் டிக்கெட் எடுத்துட்டோன்னா எந்த பஸ்ஸில் வேணால் ஏறலாம், இறங்கலாம் தேவஸ்தானம் பஸ்ஸில். அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் புதுசாக மொட்டை அடிக்க கட்டியிருக்காங்க. மேலே வந்து மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா ஃப்ரீயாக ஸ்லிப்பர்ஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி கோயிலுக்குள்ளே நுழையும் போது ஃபுல்லாகவே 2 சைடுமே கடைங்க தான் இருக்குமே. அன்றைக்கி நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நல்ல கூட்டம் கோவிலில். 100 ருபீஸ் தரிசனம், அப்புறம் ஃப்ரீ தரிசனம். நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம். ஃபஸ்ட்டு வந்து 10 ருபீஸ்க்கும் இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது, சாமி பார்க்க லேட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு. க்யூவில் போகும்போது வாட்டர் மெலன்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களா, அது நம்ம பக்தர்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதை அப்படியே கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுடுறாங்க. அது வந்து ஸ்லிப் ஆகி விழ நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும். லீவு டைமுன்றனால செம்ம கூட்டம் கோவில். ஆனால் சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். சூப்பராக பார்த்து சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோவிலை சுற்றி வரும்போது இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கேயே நிறைய பேர் குளிச்சுட்டு அப்படியே சாமி பார்க்கவும் போவாங்க. இங்கே சிட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஈவினிங் டைமில் உட்கார சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே வந்து புளி சாதம், சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு போவோம். சூப்பராக இருக்கும். ஒன்று வந்து 15 ருபீஸு.
அப்புறம் கோவில்லையும் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம்லாம் போனோன்னா எனக்கு கோவில் விட்டு வரவே மனசு வராது. அங்கேயே இருக்கலாம்னு தோணும். நம்ம வந்து இறங்குனோம்ல, அதே இடத்துலயே போய் நின்னோன்னா தேவஸ்தானம் பஸ்ஸு வரும். நாங்க போய் நின்னு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருச்சு. நம்ம வரும்போது அரக்கோணத்துலேருந்து எப்படி வர்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம போகும்போது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் போறோம். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். திருத்தணி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோலேயும் போகலாம். அப்படி இல்லைனா பஸ்ஸும் போகும். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க நம்மள. இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ரோடு போகும், ஸ்லோப் மாதிரி. இந்த ரோடில் நடந்து போனால் ரயில்வே ஸ்டேஷன், திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். நீங்கள் கண்டக்டர்கிட்ட சொன்னாலே கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து அந்த ரோடு இறங்குனாலே ரயில்வே ஸ்டேஷன் தான். டிக்கெட் கவுண்டர்கிட்டேருந்தே போகும்போது பஸ்ஸு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்தே. அதையும் பிடிச்சி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.